கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 3 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் வங்கி கணக்கில் செலுத்திட்டு வரார். அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுக பாஜக அந்த கூட்டம் முயற்சி பண்ணுச்சு. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டிடலாம், 3 மாசத்துக்கு நிப்பாட்டுவோம் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்ச்சி எல்லாம் முறியடிக்கிற மாதிரி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் 1,31,00,000 மகளிருக்கு ஒரே பேமெண்ட்ல நம்முடைய தலைவர் கொடுத்தார். தலைவர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிட்டார். மகளிர் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், எல்லாரும் ஷாக்கு, யாரு கொடுத்தாங்கன்னே தெரியல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது முதலமைச்சர் கொடுத்துருக்கிறாருன்னு. 6:30 மணிக்கு கொடுத்தாரு. 9 மணிக்கெல்லாம் மகளிர் பேங்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி எடுத்துடுவார் அந்த பணத்தை, மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அந்த பணத்தை உருவிடுவாருன்னு அவர் நம்பிக்கை. இன்னைக்கு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிற்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்குறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு காட்டுவோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சிகள்ல பார்த்திருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லதான். இங்க பாருங்க, யாரும் தெரியுதா? யாரும் தெரியுதா? கீழே மண்டி போட்டிருக்காரு, அது யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்களா நிற்பேன், சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்கு மக்களோட மக்களா நிற்பேன். வர தேர்தல் ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாட்டிருக்கிறாங்க. பிஜேபியை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு தெரிஞ்சு அதிமுகன்ற போர்வையை போத்திக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்குது. டெல்லியிலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எடப்பாடி பழனிசாமிங்கிற ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தமிழ்நாட்டை எப்படியா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி. நாம மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தாங்கிறத நாம இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோம்.